டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். நாடு முழுக்க இந்த பேச்சு தான் அப்படின்றது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு இயற்கை பேரிடர். எங்கெங்கே வெள்ளையர்கள் தேயிலை தோட்டமும் காபி தோட்டம் போட்டாங்களோ அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியிலேருந்து 100 அடி வரலும் வெறும் மண் இருக்கும். ஃபுல்லாக மண்ணும் நல்லா சொதன்னு ஊறி போச்சுன்னா தாய் மண்ணுக்கிட்ட இருந்து ஈரம் ஸ்டக் ஆகி ப்ரெஷர் கூட வரும், அப்படியே டக்குன்னு நழுவிடும். நான் சின்னதாக சொல்கிறேன், ஒரு குன்றே நழுவிடும். இப்போ இன்றைக்கி அந்த குன்று தான் போயிடுச்சு. ரெண்டு மலைகளுக்கு இடையில் ஒரு நடுப்பகுதி அப்படியே நழுவி ஒரு 86,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நவுந்துருச்சு. காரணம் எல்லாம் கார்பன் உமிழ்வு. இதனால் புவி வெப்பம் அடையும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து கடலுக்குள்ளே இறங்கும். வடகிழக்கு பருவக்காற்றும் தென்மேற்கு பருவக்காற்றும் இப்போ எல்லாமே தடுமாறிங்க. அதனுடைய நிலை தடுமாறி அபரிகரமான மழை, அதாவது 70 நாள் 65 நாளில் பெய்ய வேண்டிய மழையை 10 நாள் 5 நாள் இல்லைன்னா 2 நாளில் கொட்டிடும். புயல் வந்து உங்களுக்கு 140 கிலோமீட்டர் காற்று வேகமும் கனமழையும் சேர்ந்து ஒரு கிராமத்தையோ ஒரு நகரத்தையோ அடிக்கும்போது நீங்கள் வெளியே வர முடியாது. இருக்கிற மின்சார கம்பிகளோ எல்லாம் தூக்கி அறுத்து எரிஞ்சிடும். எல்லாத்தையும் பெரிய பெரிய கட்டடங்களில் உள்ள ஓடுகளே தூக்கிறோம். இப்போ திடீர்னு ஒரு கிராமங்களில் நடக்குதுனாங்க, அந்த கிராமம் தம்பிச்சு போச்சுன்னா அது உள்ளே போகிறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். இந்தியா முழுமைக்கும் நடக்கக்கூடிய நிலச்சரிவுகளில் அதிகபட்சமாக கேரளாவில் தான் நடக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். இல்லைங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிலச்சரிவு இல்லை, இது மண் சரிவு. இல்லை, 86,000 ஸ்கொயர் மீட்டர் நழுவிடுச்சு. அது நழுவி 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய மலையில் உள்ள மண் அவ்வளவும் 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்குன்னா ஒரு எத்தனை கிராமங்கள் அங்கே இருந்தோ அத்தனை கிராமையும் மண்ணால் நிரப்பியிருக்கும். அதுக்கு மேலே நீர் ஓடும். ஒரு பக்கம் மண் ரொப்புது, ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டே இருக்குது. யாரால் என்ன செய்ய முடியும்? இன்னுமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த ஆண்ட உள்ள தண்ணி அரேபியா கரை போடுற வரையிலும் பெரும் ஆபத்துகளே சந்திக்க வேண்டியிருக்கும் கேரளா. இப்போ கேரளா ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஹாட்ஸ்பாட் எதுவாக இருக்கும்னு பார்க்கலாம். தூத்துக்குடியை வந்து நம்ம பெருசுப்படுத்தலை. வயநாடு வந்து ஒரு அரசியல் ரீதியான முக்கிய தொகுதினால இவ்வளோ பெருசுப்படுத்துகிறாங்க. இது மாதிரி 10 மடங்கு தூத்துக்குடி. அது சத்தம் இல்லாமல் நம்ம எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம். மேலாண்மைங்க 24 நேரமும் கண்காணிப்பில் இருக்கணும். இன்னுமே அக்டோபர், நவம்பர், டிசம்பர், செப்டம்பர்லேயே ஆயத்த வேலைக்கு தயாராகிடணும். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி வேணா இருக்கும். எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எப்படி மழை அடிக்கலாம், வெயில் அடிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் அன்றாடம் வந்து அடுத்த நாள் பிழைச்சோம்னா உயிர் தப்பிச்சதுன்னு நடத்தி வேண்டியதான். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு இந்த நேர்காணலில் நம்மோடு அண்ணா பல்கலையின் சிறப்பு பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு செய்தி, இன்னைக்கு நம்ம நாடு முழுக்க இந்த பேச்சு தான் அப்படின்றது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு இயற்கை பேரிடர். அது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது சார்? இப்படியான இயற்கை பேரிடர்கள் வருவதற்கான காரணமாக எப்படி பார்க்குறீங்க? இயற்கை பேரிடர்வு அது இன்றைக்கி உலக ரீதியான நடப்புங்க. அதாவது இங்கே மட்டும் நடக்கலை. இது இயற்கையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாட்டில் எங்கேயாவது ஒரு இயற்கை பேரிடர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் இப்போ வந்து இந்த ஒரு 2010க்கு மேலே இதனுடைய தன்மைகள் ரொம்ப அதிதீவிரமாயிடுச்சு. இது காரணம் இப்போ வந்து வயநாட்டில் வந்து நேற்று வந்து இப்போ இந்த 30ஆம் தேதி நடந்த அந்த நிலச்சரிவை பற்றி பேசுகிறாங்க. நிலச்சரிவுக்கு காரணம் வந்து அது அந்த இப்போ பருவநிலை காலம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் அங்கே மலையாளம் அல்லது கேரளா மலையில் வந்து உங்களுக்கு பருவகாலங்களில் வந்துங்க இப்போ வந்து மாறிடுச்சு. பருவகாலங்கள் மாறினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வானமண்டலம் மாறிடுச்சு. வானமண்டலமும் கடலும் தன்னுடைய சீற்றம் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அதிகமான கார்பன் உமிழ்வு. 1960க்கு பிற்பாடு நிலக்கரியை அதிகமாக உமிழ்வை கொண்டு போகிறோம். நிலக்கரி உமிழ்வு, பெட்ரோல் டீசல்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு. காரணம் நமக்கு மின்சாரம் தேவை, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகணும். அதனால் மனிதர் நாகரிகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து போக்குவரத்து துறை, மின்சார உபயோகம் அதிகமாகிடுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து நமக்கு நிலக்கரியும் பெட்ரோலும் டீசலும். அது பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இதனுடைய பாதிப்பு என்னென்னுங்கன்னா இவங்க எல்லாமே கார்பனை வந்து கார்பன் டை ஆக்சைடு, கரியமல வாயுன்னு சொல்கிற அந்த கரிவாயுவை உமிழும். இந்த கரிவாயுவோட உமிழும் தன்மை, அதனுடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா வானமண்டலத்துக்கு போனோன்னா எவ்வளோ உஷ்ணத்தை இங்கே கீழே நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டிடும், திருப்பி போய் சேராது. இப்போ ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் காலத்துலாம் அந்த வெப்பம் திருப்பி போயிடும். இப்போ இந்த உமிழ்வு அதிகமானால அந்த கார்பன் டை ஆக்சைடு, அந்த கரியமல வாயு வந்து அந்த வெப்பத்தில் ஒரு பாதியை கடத்தாமல் இங்கேயே வச்சிடும். அதனுடைய காரணம் புழுக்கம். நமக்கே தெரியாமல் 1960க்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா கிராமங்களில்
ஊருக்கு விருந்து வந்தாங்கன்னா விசிறி கொடுப்பாங்க. அங்கே விசிறியை வச்சு விசிறிக்குவாங்க, பனைமண்டை விசிறி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் வந்துச்சு. அப்புறம் ஹாலில் மட்டும் ஃபேன் போட்டாங்க, விஐபிக்கு மட்டும் ஃபேன் போடுவாங்க. தாம்பரம் வரலாம் அப்படி தான் இருந்தது 1960 வரலாம். அப்புறம் விஐபிக்கு வந்து போட்டதை வந்துங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்க பெட்ரூம்லேயும் ஃபேன் போட்டாங்க. இப்படியே போய் இன்றைக்கி வந்துங்க இன்றைக்கி நடுத்தர வரைக்கும் கீழே உள்ள மக்கள்கிட்ட கூட ஒரு பழைய ஒரு ஏசியாவது வாங்கி பெட்ரூமுக்கு ஃபிட் பண்ணி நைட்டு 1 ஹவராவது போட்டு தான் தூங்குறாங்க. இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியாமலேயே ஒரு வெப்பம் நம்மளை தாக்குது, அதை நம்ம மேலாண்மை பண்ணிகிட்டு இருக்கோம். இதனுடைய பெரிய அளவு தான் வயநாடு, போன வருஷம் நடந்த தூத்துக்குடி, இப்போ இன்றைக்கி நடத்திருக்க ஹிமாச்சல் நிலச்சரிவு, இன்றைக்கி டெல்லியில் உள்ள மழை, பேரிடரும் நடந்துக்கிட்டே இருக்குங்க. காரணம் எல்லாம் கார்பன் உமிழ்வு. இதனால் புவி வெப்பம் அடையும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து கடலுக்குள்ளே இறங்கும். கடலில் இறங்கும்போது உங்களுக்கு தண்ணீர் மேலே வெப்பம் பட்ட உடனே க்ளவுட் லிஃப்ட் ஆகும். அது ஏற்கனவே காற்று சுழற்சியில் வந்து அதுக்கு ஒரு இயற்கை சுழற்சி இருக்குது. இப்போ வந்து இயற்கை சுழற்சியில் தான் நம்ம மூதாதையர்கள் அதை பருவகாலம்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி கார்த்திகை அது 2 மாதங்களும் மழைக்காலம். அந்த பக்கம் மலையாள பகுதியில் இல்லை கேரள பகுதிகளில் வந்து ஆனி ஆடி, அந்த ஆனி ஆடி 2 மாதங்களில் அதிக மழை பெய்யணும். அதை தான் நம்ம வந்து இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுங்கிறோம். இங்கே வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பருங்கிறோம். இப்போ அங்கே உள்ள சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய நமக்கு அது தாக்கம் இருக்காது. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து நிற்கிறதுனால எல்லா மழையும் அந்த கேரள நாட்டிலே கொட்டும். அப்படி கொட்டுகிற மழை இங்கே வந்து வங்கக்கடலில் என்ன இருக்குதோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் ஐப்பசி கார்த்திகையில். அதுக்கு வந்து வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன். வடகிழக்கு பருவக்காற்றும் தென்மேற்கு பருவக்காற்றும் இப்போ எல்லாமே தடுமாறிங்க. அதனுடைய நிலை தடுமாறி அபரிகரமான மழை, அதாவது 70 நாள் 65 நாளில் பெய்ய வேண்டிய மழையை 10 நாள் 5 நாள் இல்லைனா 2 நாளில் கொட்டிடுது. எரிசக்தி துறை கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிடுச்சிங்க, இதனால் எரிசக்தி துறையில் 45% நீ குறைச்சே தீரணும் அப்படின்னு வந்து இந்தியா, சைனா, ரஷ்யா, அமெரிக்காவுக்கெல்லாம் உலக நாடுகள்லாம் உங்களுக்கு மிரட்டுது. 45% எரிசக்தி துறையில் நிலக்கரி இல்லாத எரிசக்திக்கு நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுது. நம்ம பிரதம மந்திரி கையெழுத்து போட்டார். 2015 கையெழுத்து போட்ட உடனே இப்போ எரிசக்தி துறையில் பெரிய மாற்றம், தமிழகத்திலாம் பெரிய மாற்றம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சோலார், அந்த சூரிய ஒளி, எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு காற்றாலைகள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இன்னமும் கடல்லையும் மெரைன், அந்த கடல்லையும் உங்களுக்கு காற்றாலைகளை கொண்டு வர போனாங்க. தொழில்நுட்பம் வந்து முயற்சி அப்படின்றது இப்போவே இல்லைங்க. அது 2030க்குள் 45% நீங்கள் குறைக்கணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க உலக நாடுகள். நம்ம இந்தியா ஏற்றுக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் இங்கே செய்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் மக்களை போய் அடையும், பலன் கிடைக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பெரிய நாடு, இதில் என்ன நடக்குது என்னங்கிறது அந்த தெளிவு டிரான்ஸ்பரன்சி அது கிடைக்காது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன திட்டங்கள் இந்தியா செய்யுது அப்படின்னு இந்திய மக்கள் ஒவ்வொருத்துக்கும் தெரியணும். அந்த தெளிவு, அந்த டிரான்ஸ்பரன்சி இன்னும் வரல. அது வரணும். அது உலக நாடுகள் வந்து கிளீனாக சொல்லிட்டாங்க. நீ எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமின்னு சொல்லியிருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட்டபிள் அண்ட் வெரிஃபையபிள். நீ அதை நிரூபித்து காமி, அதை நான் திருப்பி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து சரி பார்ப்பேன். ஏன்னா வளர நாடுகளில் வந்து அதிக ஊழல்கள்லாம் இருக்கிறனால ஐக்கிய நாடுகள் இப்படி ஒரு லாக்கை போட்டிருக்கு. இந்தியா மாதிரி உள்ள 130 கோடி ஜனங்களில் வந்து திடீர் பேய் மழை, திடீர் வெப்பம்ங்கிறத நீங்கள் திடீர் பேய் மழை வரும்போது நீங்கள் இப்போ என்னை கூப்பிடுறீங்க. திடீர் பயங்கர வெப்பத்தில் வந்து பெரிய ஆபத்து இருக்குது. அந்த குளிர்காலத்திலேருந்து வெப்பம் போகும்போது சிக்கன் குனியா, டெங்கு, மலேரியா வரும். எல்லாம் அந்த மஸ்கிட்டோ ப்ரீடிங் கூட இருக்கும். இல்லைனா காலரா வரும். இந்த மாதிரி வியாதிகள் வைரல் வரும். இப்போ கொரோனாங்கிறது உங்களுக்கு ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு புது வியாதி. இந்த வருஷம் உங்களை பயமுறுத்தியில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ பயமுறுத்தி உலகத்தை. இது மாதிரி இன்னும் என்ன வைரல் டிசீஸ்லாம் ஃப்யூச்சரில் வரும்னு தெரியாது. இப்போ ஒவ்வொரு பருவநிலை மாற்றத்தின் சமயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்துலையும் உங்களுக்கு குளிர்காலத்துலேருந்து வெயில் காலம் வரும்பொழுதும் இடையில வந்து கவனமாக இருக்கணும். வெயில் காலத்தில் அதிக வெப்பத்தை எப்படி தாங்கணுங்கிற மேலாண்மையும் வேணும். மழை அடிக்கும்போதுங்க இப்போ வெப்பத்தை கூட தாங்கிறதுக்கு எப்படியும் நம்ம வந்து ஒரு நிழலில் ஒளியலாம், போகலாம், வரலாம், யுக்தியை கையாளலாம். மழை வெள்ளம் அடிக்கும்போது, நிலச்சரிவு வரும்பொழுது, பேய் மழை, புயல்கள் வந்து புயல் வந்து உங்களுக்கு 140 கிலோமீட்டர் காற்று வேகமும் கனம் மழையும் சேர்ந்து ஒரு கிராமத்தையோ ஒரு நகரத்தையோ அடிக்கும்போது நீங்கள் வெளியே வர முடியாது. இருக்கிற மின்சார கம்பிகளோ எல்லாம் தூக்கி அறுத்து எரிஞ்சிடும். எல்லாத்தையும் பெரிய பெரிய கட்டடங்களில் உள்ள ஓடுகளே தூக்கிறோம். அந்த மாதிரி பேரிடர்வு காலங்களில் நம்மளை எப்படி மேலாண்மை பண்ணிக்கிறது?
அந்த திட்டம் சரியாக வகுக்கணும். எதிர்காலத்தில் வந்து அறிவியல் ரீதியான மேலாண்மை அதை வந்து நம்ம கடைபிடிச்சாகணும். பேரிடர் காலங்களில் வந்து உங்களுக்கு உள்ளாட்சிக்கெல்லாம் நல்ல உங்களுக்கு பகிர்மானம், அதிகார பகிர்மானம் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த கிராமமாக இருந்ததுன்னா அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் அதிகாரம், உள்ளாட்சி தலைவருக்கு, அங்கே உள்ள டாக்டருக்கு, அங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு, எல்லாருக்கும் அதிகார பகிர்மானத்தை கொடுத்து காப்பாற்றிருங்க ஜனங்களை. ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை கூப்பிட்டு நீ என்ன பண்ணியோ, சாப்பாட்டுக்கு இத்தனை மூட்டை நெல் வேணும் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிரு. ஒரு மருத்துவரை கூப்பிட்டு எப்போ அவங்ககிட்ட மெடிசன்லாம் மறைக்காத, ஊர்களை காப்பாற்று வேணுங்கிறப்ப நாங்கள் எல்லாம் பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு அதிகார பகிர்மானம் இப்போ கலெக்டரோடு நிற்கிது. இன்னும் இந்த கட்டமைப்பு அப்படின்றது கட்டமைப்பு விரிவாக்கம் பண்ணணும். நம்ம ஒன்று கட்டமைப்பு இருக்குது, தேசிய பேரிடர் இருக்குது, மாநில பேரிடர் அதிகாரம் இருக்குது, அது வந்து மாவட்ட ஆட்சியரோடு நிற்கிது. இனிமேல் உங்களுக்கு வந்து அதை விரிவாக்கம் படுத்திடணும். உடைமையும் காப்பாற்றுங்கய்யா, யாராக இருந்தால் என்ன, காசை நாங்கள் கொடுத்துட்றோம். ஏன்னா அல்டிமேட்லி களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. எனக்கு என்னன்னு கள நிலவரத்தை உடனடியாக வந்து இப்போ திடீர்னு ஒரு கிராமங்களில் நடக்குதுனாங்க, அந்த கிராமம் தம்பிச்சு போச்சுன்னா அது உள்ளே போகிறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். அது எந்த துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி உள்ளே போய் முடியாது. அந்த 3-4 நாள் யார் அவங்கள காப்பாற்றுறது? அதுக்குள்ளே உயிர் சேதமோ பொருள் சேதமோ இதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு நிவாரணம் எங்கேருந்து வரும்? அவர்களுள்ளேயே செஞ்சுக்கணும். அதனால் லோக்கல் மேனேஜ்மெண்ட், அந்த இண்டிஜினஸ் நாலேஜ், அதாவது உள்ளூரில் உள்ள ஒரு நாலேஜ் இருக்கும். இங்கே போய் தப்பிச்சு இந்த மேட்டை போய் நின்றுக்கலாம் அப்படின்னு, அதுக்கு பேர் உள்ளூர் அறிவும் தெளிவும் வந்து கிடைச்சதுனால அவங்கள்ட்ட பவர் எம்பவர் இருந்ததுன்னா அவங்க லோக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு அதிகார பகிர்மானம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் செய்தாகணும். இது என்னுடைய வேண்டுதலாக போகிற இடத்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா முழுமைக்கும் நடக்கக்கூடிய நிலச்சரிவுகளில் அதிகபட்சமாக கேரளாவில் தான் நடக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். இல்லைங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிலச்சரிவு இல்லை, இது மண் சரிவு. இது ஆக்சுவலாக உங்களுக்கு நிலச்சரிவுனா ஒரு ஹில்லில் வந்து அப்படியே ஒரு மலையோட பாறையோடு இறங்கினா நிலச்சரிவுங்களாம். இது வந்து உங்களுக்கு கேரளா, நம்முடைய ஊட்டியில் உள்ள பகுதி, வால்பாறை பகுதி, எங்கெங்கே வெள்ளையர்கள் தேயிலை தோட்டமும் காபி தோட்டம் போட்டாங்களோ அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடியிலேருந்து 100 அடி வரலும் வெறும் மண் இருக்கும். மண்ணுடைய உயரம் பியூர் செம்மண் இருக்கும். அந்த மண் வந்து மழை காலங்களில் தண்ணீரை ஈர்க்கும். அதுக்கு பேர் பர்மியபிள் லேயர்னு பேர். தண்ணியை சர்றன்னு இழுத்த உடனே தாய் மண்ணுக்கு போய் ராக்குக்கிட்ட போகும்போது இது ஃபுல்லாக மண்ணும் நல்லா சொதன்னு ஊறி போச்சுன்னா தாய் மண்ணுக்கிட்டேருந்து ஈரம் ஸ்டக் ஆகி ப்ரெஷர் கூட வரும், அப்படியே டக்குன்னு நழுவிடும். நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய குன்றுகளுக்கு நான் சின்னதாக சொல்கிறேன், ஒரு குன்றே நழுவிடும். அந்த குன்று இப்போ இன்றைக்கி அந்த குன்று தான் போயிடுச்சு. 2 மலைகளுக்கு இடையில் ஒரு நடுப்பகுதி அப்படியே நழுவி ஒரு 86,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நவுந்துருச்சு. இல்லை, இவ்வளோ இந்த மண் சரிவு அதிகமாக கேரளாவில் தான் நடக்குது. இல்லை, 86,000 ஸ்கொயர் மீட்டர் நழுவிடுச்சு. அது நழுவி 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய மலையில் உள்ள மண் அவ்வளவும் 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா ஒரு எத்தனை கிராமங்கள் அங்கே இருந்தோ அத்தனை கிராமையும் மண்ணால் நிரப்பியிருக்கும். அதுக்கு மேலே நீர் ஓடும். கண்டினியூஸ் அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்களே, ஒரு பக்கம் மண் ரொப்புது, ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டே இருக்குது. யாரால் என்ன செய்ய முடியும்? அந்த ஆபத்தினால தான் தத்தளிச்சதை ஒழிய இது மனிதர்களால் உண்டு பண்ணதாலும் முடியாது, மனிதர்களால் மேலாண்மையும் செய்ய முடியாது இந்த பேரிடர். இல்லை, அதுதான் கேட்குறேன் சார். இப்போ வந்து இது வந்து கேரளாவில் அதிகமாக நடக்குதுன்னு இந்த புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. ஒரு தோராயமாக கணக்கீடுன்னு சொல்லும்போது இந்தியா முழுமைக்கும் 3700 அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட அதிகபட்சமாக 2200 வரைக்கும் கேரளாவிலேயே இல்லைங்க. கேரளாவில் காரணம் வந்து மேற்கு தொடர்ச்சிங்கிற மழை வந்துங்க நல்ல கனமழையை தடுத்து நிறுத்தி அங்கேயே கொட்டுது. அதுக்கு பிற்பாடு நீங்கள் மைசூர் பிளாட்டுக்கு வந்த உடனே ஸ்ப்ரெட் ஆகி அசாம் வந்து சிறப்புஞ்சி ஊரில் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்ப்ரெட் ஆகி போகுது. ஒரு பைப் மாதிரி சின்ன பைப்பில் வந்து பெருசாக ஊதுற மாதிரி அங்கே சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டக் ஆகும்போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ள பகுதிகளில் அடிக்கும்போது கனமழை. அந்த கனமழையினால தான் அங்கே லக்ஸுரி வெஜிடேஷன்லாம் அவங்களுக்கு ரொம்ப இயற்கையெல்லாம் அருமையான இயற்கை தேவபூமிம்பாங்க. விவசாயமோ நம்ம வனங்களோ அதிக வளம் உடையது, அதிக மழை உடையது. அது வந்து 1960 வரலும் சரியாக இருக்குது. அதுக்கு பிற்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நடத்தையில் வந்து மோசமான பேரிடர் நிலை வருது. அதனால் கண்டிப்பாக அது அந்த இடம் என்றைக்கும் அப்படி தான் இருக்கும். இதற்கெல்லாம் என்னென்னு காரணம்னா இன்னொரு நிலையத்திலேருந்து நான் ஒரு பகிர்ந்து விரும்புகிறேன். இன்னுமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த ஆண்டு உள்ள தண்ணி அரேபியா கரை போடுற வரையிலும் பெரும் ஆபத்துகளே சந்திக்க வேண்டியிருக்கும் கேரளா. அதனால் அவர்கள் வந்து ஒன்றுபட்டு தமிழகத்தோடலாம் இணைஞ்சு கர்நாடகத்தெலாம் இணைஞ்சு நீர் பகிர்மானம்லாம் இந்த பக்கம் டன்னலிங் போட்டு இந்த பக்கம் ஒன்று வந்தால் நீங்கள் விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராம்நாடு இதுக்கெல்லாம் இவங்களுக்கு வேணுங்கிற விவசாயம் கொடுக்கலாம். எல்லாமே காவேரி பாசனம் மாதிரி ஆகிடும்.
அதுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டோம். நீரை நீங்கள் கொடுத்து பணமாக்கிங்க. இங்கே வந்தால் நீருக்கு விவசாயம் வந்துடும், நீர் மின் சக்தியும் உற்பத்தி பண்ணுவாங்க, இயற்கை மேலாண்மைக்கும் போயிடலாம். பாதுகாப்பு. நம்ம 2 பேரும் நம்ம 800 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரர்கள் தானே. எல்லாம் ஒருத்தர் ஒருங்கிணைஞ்சு மொழியை தாண்டி எல்லைகளை தாண்டி ஒரு பகிர்மானம், நீர் பகிர்மானம் செய்து கொள்றதுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் இருக்குது. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பகுதியில் உள்ள காற்று அந்த ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க அந்த டிஸ்டன்ஸு, மலையிலேருந்து அந்த கடலுக்கு போய் சேர இடம். அதில் தான் இவ்வளோ ஆபத்தும். அந்த தண்ணியை தடுத்து இந்த பக்கம் துரத்தி விட்டோம்னா அங்கே ஆபத்து குறையும். இதெல்லாம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டியது, அவங்க கேரளா நாட்டில் செய்ய வேண்டியது. தமிழகமோ இல்லைங்க எல்லாம் ஒருங்கிணைத்து இதில் செயல்படணும். மத்திய அரசு இதெல்லாம் பிளான் பண்ணணும். நீராதார நிபுணர்கள், காலநிலை மாற்ற நிபுணர்கள், புவியியல் வல்லுநர்கள் எல்லாரும் உட்கார்ச்ச வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவியல் ரீதியான திட்டம் வகுத்தல், சயின்ஸ் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் அண்டு பிளானிங் வந்து அறிவியல் இல்லாமல் நம்ம பிளானிங்கும் பண்ண முடியாது. அந்த காலத்துக்கு வந்துட்டோம். இந்த சிக்கலுக்கு காரணம் வந்து புவி வெப்பம் தான். அவ்வளவுக்கும் புவி வெப்பம். அப்ப இந்தியா முழுக்க தவறு இது இந்தியா இல்லைங்க, இது இந்தியாவில் தவறு பண்ணலாம் சொல்றேன் சார். இப்போ உலகம் முழுக்க வெப்பமயமாகுது, இந்தியாவில் அதிகபட்சமாக வெப்பமயமாகுதுன்னா ஒரு புள்ளி அப்படின்னா அது கேரளாவா மாறிடுச்சு அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. இது எந்த இடத்துல வேணாலும் தாக்கம். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இல்லைங்க, இது பேர் தான் குளோபல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டோம். இப்போ பேரிடர் சண்டையில் அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லைங்களா, உலகளாவிய மக்கள் எல்லாம் எந்த இடத்துல பேரிடர் நடந்தாலும் எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். அதனால இப்போ கேரளா நடந்துச்சு, இல்லை அந்த இடம் அந்த புள்ளியை வைக்க முடியாது இனிமேல். அந்த புள்ளிக்கு அந்த பேரிடருக்கு காரணம் உலகம் பூரா. இல்லை அதான் காரணம் அங்கே தான் சார். நான் கேட்குறது இப்போ எல்லா பக்கம் ஏதோ ஒரு பக்கம் தான் வெளிப்படும். அது ஹாட்ஸ்பாட்டுங்க, அதெல்லாம் ஹாட்ஸ்பாட். அதாவதுங்க அது உங்களுக்கு வந்து சில இடங்கள் வந்து முக்கியமான இடத்துல தாக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் வங்கக்கடலில் புயலில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து மசூலிப்பட்டினம் வரலும் இந்த இடம் வந்து அதிகமாக தாக்கக்கூடிய புயல் தாக்கக்கூடிய இடம். அது இயற்கையினுடைய அந்த அந்த காற்று ட்ராவல் அந்த பயணம் செய்கிற பகுதிகளை நம்ம வகுத்து அதனுடைய ரிஸ்க், அதனுடைய ஆபத்தெல்லாம் கணிக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் புயல் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துக்கும் மசூலிப்பட்டினத்துக்கு இடையில தான் போய் அடிச்சிருக்கும். அதனால் இதெல்லாம் அந்த பாதை, அது புயல் பாதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புயல் பாதையில் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எல்லாரும் மேலாண்மையில் ஐயா கொஞ்சம் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நம்ம மேலாண்மை பண்ணிக்கணும். அதே தான் அங்கே கேரளாவுக்கும். அங்கே இதே தான் உங்களுக்கு கட்சிலையும், குஜராத் கட்சிலையும் சரி, சுந்தர்பன் உங்களுக்கு வங்காளத்தில் வந்து கல்கட்டா பகுதியில் சுந்தர்பன் இதை விட ஆபத்தான ஃப்ளட்டு. உங்களுக்கு ஃப்ளட்டு வந்து நின்னோடனே 3 மாதம் 4 மாதம் குறையாது. அவங்க வந்து மக்கள் அங்கேயே மேலாண்மை திட்டத்துக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உயரமாக உங்களுக்கு கம்பன்ட்டு அந்த கம்பத்துக்கு மேலே தான் வீடு. 4 பக்கமும் தூண்கள் உயரமாக இருக்கும், தண்ணி கீழே இருக்கும், மேலே தான் வீடு. அப்படி கட்டிலாம் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அங்கங்கே மேலாண்மைகளுக்கு உலகம் பூரா நடத்திருக்கு. நம்ம இன்னும் கற்றுக்கணும். இப்போ கேரளா ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஹாட்ஸ்பாட் எதுவாக இருக்கும்னு பார்க்கலாம் சார். உங்களுக்கு சென்னை டு நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் டு சென்னை பயங்கர ஹாட்ஸ்பாட். இதில் எதை மிச்சம் எதுன்னு சொல்ல முடியாது. சென்னை வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர் அர்பனைசேஷன் வித்தவுட் பிளானிங். ஒரு இப்போ கொஞ்சம் பிளானிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு இப்போ 70 ஆண்டுகளாக இருந்தோம்ல, டக்குன்னு உங்களுக்கு 1960 நான் சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடுங்க வந்து மைக்ரேஷன் ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் அப்படியே நகர்வல் இருந்தது. கிராம நகர்வல், வேலைக்கு போகலான்னு பட்டணத்துக்கு போனால் வேலை கிடைக்குன்னு சென்னை பட்டணத்துக்கு வர்றாங்க. சென்னை பட்டணம் வந்து பிற்பாடு சென்னையாக மாறுது. பயங்கரமாக பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வருது, தொழில் பெருகுது. அதுக்கு தகுந்த வீடு வசதி கட்டணும்ல. அங்கே வீடு வசதி தங்கிறதுக்கு போகிறதுக்கு உண்டான வீடுகளை அவங்கவுங்களும் இவன் ஒரு நகர் கண்டுபிடிப்பான், அவன் ஒரு நகர் ஏற்படுத்துவான். ரெண்டுக்கும் குறுக்கும் மறுக்குமா இருக்கும். வடிகால் இல்லை. வடிகால் அமைப்பு திட்டமிடாமல் இருந்ததுக்கு தான் சென்னை அழிகிறதுக்கு காரணம். அதனால் எதிர்காலம் வடிகால் அமைப்பு தான். பிளானிங் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வடிகால் இருக்கான்னு தான் பிளானிங்க்கு போகணும். இவங்க வந்து அப்படி இல்லை, ரிவர்ஸ் கேஸ். இங்கே வந்து இது கரெக்டாக இருக்குதா, இது கரெக்டாக இருக்கா, ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கா, மற்ற டீட்டெயிலாம் இருக்குதா, சிஎம்டி அப்ரூவல் இருக்குதா, இதைத்தான் நம்ம சட்டத்தை பார்க்குற மொழியை. இதுக்கெல்லாம் மூல காரணம் வடிகால் இருக்கான்னு பார்க்கணும். வடிகால் இல்லாத தான் இவ்வளோ பெரிய ஃப்ளட்டு அல்லது உங்களுக்கு இதுக்கு இவ்வளவு வெள்ளத்துக்கும் காரணம். வெள்ள நிவாரணத்தில் எதிர்காலம் ரொம்ப பயமாக இருக்கும். சார் சில ரிப்போர்ட்லாம் கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது சார். ஏன்னா சொற்ப வருடங்களே சென்னையினுடைய பல மெட்ரோக்கள் தண்ணிக்குள்ளே போயிடும்ன்றாங்க. மெட்ரோவே தண்ணிக்குள்ளே இல்லைங்க. அது இந்த தொண்டு நிறுவனங்கள் பயமுறுத்துறது. கடல் மட்டத்துக்கு மேலே நம்ம கொஞ்சம் உயரம் இருக்கிறோம். நம்ம சென்னை அக்டோபர் நவம்பரில் புயல் ஏற்பட்டு புயல் சின்னம் வந்துச்சுன்னா 1 வாரத்துக்கு புயல் எதிர்த்துக்கிட்டு நிற்கும். தண்ணி, கடல் தண்ணி எதிர்த்துக்கிட்டு நிற்கும். இங்கேருந்து தண்ணியை உள்வாங்காது. அப்போ உங்களுக்கு நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து போகிற தண்ணி உள்வாங்காதாலையும் அவங்க எதிர்த்து நிற்கிறதுனாலையும் அப்படியே இங்கே தண்ணி வந்து வெள்ளமாக மாறிடும். அப்போ சொன்ன கணக்கு ஒன்றும் ஆயிடுச்சு இல்லையா? இந்த வெள்ளம் மாறும்போது எந்த இடத்த பாதித்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அது டனலோ இல்லை சப்வேவோ எதாக இருந்தாலும் சரி எல்லாம் ரொம்பிடும்.
அது இயற்கை பேரிடர்வுங்க, அது நம்ம கையில் கணக்கிட முடியாது. அதனால தான் நான் கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இல்லது காலநிலை மாறத்தால் உள்ள பேரிடர்வுகள். இந்த பேரிடர்வுகளுக்கு கணக்கு கிடையாது. எத்தனை வேணாலும் அடிக்கலாம், யாரையும் வேணாலும் மண்டையை போனது. இப்போ கடலோர மாவட்டங்களுக்கு தண்ணியால் ஆபத்து 14 மாவட்டங்களும் பெரிய உங்களுக்கு கடலோர மாவட்டத்தில் வந்துங்க அந்த வங்கக்கடலினுடைய எப்படி வேணாலும் அந்த மாதிரி அடிக்கும். இன்ன வரையிலும் வந்து நாகப்பட்டினத்துக்கு தெற்கே வந்து கன்னியாகுமரியில் ஆபத்தே இருந்ததில்லை. போன வருஷம் தூத்துக்குடி அடிச்சிருச்சே, தூத்துக்குடி அடிச்சிருச்சிங்களா 93 சென்டிமீட்டர், அதாவது 930 mm. ஓராண்டு மழை. அது ஓராண்டு மழையை 28 மணி நேரத்தில் அடித்தா என்ன பண்ணுவீங்க? தத்தளிச்சிருச்சு. அது தூத்துக்குடியை வந்து நம்ம பெருசுப்படுத்தலை. வயநாடு வந்து ஒரு அரசியல் ரீதியான முக்கிய தொகுதினால இவ்வளோ பெருசுப்படுத்துகிறாங்க. இது மாதிரி 10 மடங்கு தூத்துக்குடி. அது சத்தம் இல்லாமல் நம்ம எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம். கடலோர மாவட்டங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருக்கணும். மேலாண்மைங்க 24 நேரமும் கண்காணிப்பில் இருக்கணும். இனிமே அக்டோபர், நவம்பர், டிசம்பர், செப்டம்பர்லேயே ஆயத்த வேலைக்கு தயாராகிடணும். இப்போவே இதுலேயே நம்ம பார்க்கணும், கேரளாவினுடைய சம்பவத்திலேயே அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் பேசப்படுது. ஆனால் இப்படியான ஒரு சூழலை என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, கேரளா வந்து அரசியல் கேரளா அரசு அருமையான நடவடிக்கை எடுத்திருக்கு. அதில் வந்து இது வந்து உங்களுக்கு பேரிடர் ஒன்று உச்சக்கட்டத்தில் திடீர்னு நடந்த ஒரு நடப்புக்கு அவர்களை குறை சொல்ல முடியாது. மக்களை தாண்டிய ஒரு பேரிடர் இது. ஆனால் குறிப்பிடும்போது ஏற்கனவே இதுக்கான எச்சரிக்கையெல்லாம் கொடுத்து என்னங்க இந்த கனமழை, நீங்கள் வானிலை அறிக்கை என்ன சொல்லுவோம் உங்களுக்கு? அதிகமான கனமழை 3 நாளைக்கு காற்றின் வேகம் இவ்வளோ இருக்கும், அதனால் கனமழை எச்சரிக்கை, ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு. இதுக்கு மேலே வானிலை அறிக்கையில் என்ன வச்சுருக்கீங்க? ஐயா இந்த இடத்துல அடிக்க போகுது, இந்த பகுதியில் உள்ள ஒரு 4000 வீட்டுக்கும் இந்த மழைக்கும் ஆபத்து வரப்போகுது, ஓடிடுங்கன்னு சொல்கிறீங்களா? அவ்வளோ அக்யூரசி இல்லை. அக்யூரசியும் ப்ரிசிஷனும் சொல்ல முடியாது. இந்த கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் மக்கள் புரிந்துக்கணுங்க. மக்களும் அரசியலோ மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சு வெளியே சொல்ல மாட்டாங்க. இது வந்து கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸுங்க. இது உங்களுக்கு தெரியாத ஒன்றை வந்து அவன் தான் பொறுப்புன்னு அவங்க மேலேயே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, நடந்தது, என்ன செய்யலாம், இனிமேல் வராமல் இருக்க என்ன செய்யலாம், இந்த நடப்புக்கு நம்ம வந்து நம்மளை ஆட்படுத்தி கொள்ளணும். அதுதான் மக்களுக்கு நம்ம சொல்கிறது. இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி வேணா இருக்கும். எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எப்படி மழை அடிக்கலாம், வெயில் அடிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் அன்றாடம் வந்து அடுத்த நாள் பிழைச்சோம்னா உயிர் தப்பிச்சதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். அந்த அளவில் தான் ஃப்யூச்சர் எதிர்கால சந்ததி போகும். அதுக்காக தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் காப்பாற்றிக்கணும். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நான் என்ன வச்சுருக்கணும், என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் பேர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நிகர்நிலை இன்றைக்கி உள்ள நிலையை நான் இப்போ இன்றைக்கி 1000 ஏக்கர் காடு வச்சுருக்கேன், அருமையான பசுமை காடுகள். அந்த 1000 ஏக்கரும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். அவனுக்கு வந்து பசுமை காடுகள் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறதுன்னு அவன் கேள்வி கேட்டக்கூடாது. இதுக்குண்டான உக்தியை நம்ம கையாளணும். தமிழில் இல்லாத எந்த ஒரு இலக்கிய படைப்பில் இல்லாதெல்லாம் எது மட்டும் இல்லை சார், ஒரு இயற்கைக்கு நீரின்றி அமையாத உலகுன்னு எங்கே சார் சொல்லுவான்? ஒரே வார்த்தை நீரின்றி அமையாத உலகு, வள்ளுவர் வாக்கு. வரப்புயர நீர் உயரம், ஔவையார். வரப்புயர நீர் உயரம், நீர் உயர விளைச்சல் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயரம். யார் சொல்லியிருக்கான்? வரப்பு எங்கள் பேஸுக்கு என்ன சொல்கிறான் பாருங்க, வரப்பு உயரணும், அப்போ நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோன் உயர்வான். அப்படின்னா குடி நல்லா இருந்தால் அரசன் நல்லா இருப்பான். பியூட்டிஃபுல். உங்களுக்கு இது கூட என்ன சொல்ல முடியும்? தங்கம் லிட்ரேச்சர்லாம் பியூட்டிஃபுல். அதை வந்து நம்ம தலைமுறைகள் எடுத்து சொன்ன இன்றைக்கி காலம் சரியா எல்லாம் ஐடி உலகமாக போச்சு. ஏஐன்னு எல்லாம் குதிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் இயற்கையை நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வழங்கணும். அதான் என்னுடைய வேண்டுதல். சொன்ன மாதிரி தமிழ் சான்றோர்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாலே உலகத்தை ஐயோ தமிழ் சான்றோர்கள் நடந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. பேரிடர்கள் வந்து நம்ம உலகராதிய ஒரு பேரிடர்வு மேலாண்மையில் வந்து இன்றைக்குள்ள தொழில்நுட்பங்களும் நம்மளுடைய தியாகமும் வேணும். மக்களுக்கு வந்து தொழில்நுட்பத்தோடு கூடிய அறிவியல் ரீதியான ஒரு மேலாண்மை, அதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும். நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க சார். தொடர்ச்சியாக நம்ம இது குறித்த ஒரு விழிப்புணர்வுக்காக பல விஷயங்களை அடுத்தடுத்து பேசலாம். நன்றி. கண்டிப்பாக பாதிப்போம். தேங்க்யூ, நன்றி. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.